ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2025. தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 பிறக்கிறது. ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது. 60 ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய 47வதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது. இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன? இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு என 4 கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது. எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில், வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவில் 12 ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள், கெடுபலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். மகரம் ராசி சிந்தனைகளை தொடர்ந்து செயல்படுத்தும் மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு துவக்கத்தில் 3ஆம் இட ராகு தனஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்தில் கேது அட்டமஸ்தானத்திலும் அமர்வதுடன் அடுத்து குரு பார்வையிலிருந்து 6ஆம் இடத்தில் மறைவு பெறுவதும் உங்களுக்கு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் சனி ஆண்டின் இறுதியில் பயிற்சியாகி 3ஆம் இடத்திற்கு செல்லும்போது இதுவரை 7.5 சனியாக இருந்த நிலை விடுபட்டு யோக சனியாக வருவது சிறப்பான பலன் தரும். இந்த ஆண்டு 3ஆம் இடத்தில் இருந்த ராகு தனஸ்தானத்தில் அமர்வது பேச்சில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை செய்தே தீர வேண்டும் என்ற நினைவுகளை மாற்றிக்கொள்ளாமல் பிடிவாதமாகவே இருப்பீர்கள். சொன்ன சொல்படி நடக்க வேண்டுமென்று பிறரை எதிர்பார்ப்பீர்கள். கேது அட்டமஸ்தானத்தில் இருப்பதால் தேவையற்ற விடயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்வது நல்லது. அரசியலிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஒரு வார்த்தையை 9ஆக திரித்து விடுவீர்கள். இதனால் தர்ம சங்கடமான நிலை உண்டாகும். இதுவரை குரு ராசியை பார்த்து கொண்டு இருந்தார். காரியங்கள் தடையின்றி நடந்து வந்தது. குரு 6ஆம் இடத்தில் மறைவு பெறுகிறார். மறைவு ஸ்தானாதிபதி மறைவு பெறுவது உங்களுக்கு நற்பலன்களை தரும். குரு தொழில் ஸ்தானத்தினை பார்வையிடுவதால் தொழிலில் நற்பலன்களும் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் உண்டாகும். குரு அருளால் உங்களின் செயல்களில் ஊக்கமும் தெளிவும் உண்டாகும். மறைமுக எதிரிகளின் செயல்பாடுகள் சற்று தாழ்ந்து இருக்கும். குடும்பத்தில் சிலருக்கு சுபகாரிய வாய்ப்புகள் அமையும். சனி பயிற்சிக்கு பின்பு நல்ல தொழில் வளம், மேன்மை, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த காலமாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தீரும். இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு 7.5 சனியில் இருந்து விடுதலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களால் முன்னேற்றம் கிடைக்கும். ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2இல் குருவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருந்து மாதம் தொடங்குவதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. எந்த செயலையும் நினைத்தவுடன் செய்ய இயலாது. அஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தொழிலில் சில இடையூறுகள் வந்து சேரும். தொகை வருவதில் தாமதங்கள் ஏற்படும். எதிலும் கவனமுடன் செயல்படுவது நன்மை பயக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனி. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், வெண்மை மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8 மற்றும் 9. பரிகாரங்கள் ஞாயிறு மாலை ராகு காலத்தில் 4:30 மணி முதல் 6 மணி வரை பைரவருக்கு நவகிரகங்களுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பைரவருக்கு தயிர் அன்மை வைத்து வேண்டிக்கொள்ள நல்ல காரியங்கள் சிறப்பாக அமையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.